குவைத் வாழ்க்கையில் 47வது நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நேற்று படுத்ததே தாமதன்றனால எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனால டப்பு டிப்புன்னு டியூட்டி கிளம்பி போயிட்டேன். காலை உணவுக்கு வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலைன்றனால பக்காலால் அந்த பண்ணையும் ஜூஸையும் வாங்கி காலை உணவை முடிச்சுட்டு 11:30 மணி போல் டியூட்டியை முடிச்சுட்டு சூரிய தடுப்பு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம செடி நண்பருக்கு யாரோ கண்ணு வச்சிட்டீங்க, அவர் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே யாரும் கண்ணு வச்சிடாதீங்க பிளீஸ், அப்புறம் ஒரேடியாக காலி ஆயிடுவாரு. அதே உணவுக்கு புரதசத்து நார்சத்து எல்லாத்தையும் வச்சு வெளுத்து கட்டிட்டு வேற ஒரு வண்டியில் கொஞ்சம் ஏசி பிச்சனை, ஏசி இல்லாமல் அப்படியே துறன்னு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. கையோட அந்த வண்டியை சரி பண்ணுறதுக்கு கொண்டு போய் கேரேஜில் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் சிட்டிங் போட்டு திங்கிங் பண்ணிருந்தேன், என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. சரி ரைட்டு டியூட்டிக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வெயில் 46 டிகிரி வச்சு போலன்னு பொழந்து எடுத்துருச்சு. நைட்டே சரியாக தூங்காதனால அப்படியே காடியிலே லைட்டாக உறக்கத்தை போட்டு டியூட்டி ஆளுங்களாம் வந்தாங்க, அவங்கள கொண்டு போய் இறக்கிட்டு அப்படியே மாலை வேலையில் கொஞ்ச நேரம் அனிமையை பார்த்து சில் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வண்டியிலே உட்காந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் 2 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டேன் டியூட்டிக்கு. டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 9 மணி இருக்கும். அப்படியே சாப்பிட்டு படுத்துட்டேன் நண்பர்களே.